26/3/2025 50-50 134க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். 25/3/2025 ஸ்ரீசக்தி 460க்கு உண்டானது. நேற்றுக்கு நம்ம கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 7 ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். அது அழகாக வந்திருக்கு. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 137. சரிங்களா? சி போர்டு 7 நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம், அதுவும் வந்திருக்குது. சரிங்களா? 8 பி போர்டில் கொடுத்துருக்கோம், அது பவராக மாறி வந்திருக்குது. 3 இந்த 6 எங்கே வேணாலும் வரலான்னு சொல்லியிருந்தேன், ஆனால் அது மாறி 1 வந்திருக்குது. அவ்வளோதான். இந்த மாதிரி அப்பப்போ வரும். நம்ம வந்துட்டு நேற்றுக்கு நம்ம கொடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா 1886ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது. அதில் வந்துட்டு 18ங்கிறது வந்து 13 வந்திருக்குது, பவராக இருக்குது. சரிங்களா? இல்லைன்னா அப்படியே வந்திருக்கலாம். சரி, நம்ம 3 டிஜிட்டல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு புல் வின்னிங் இருக்குது பாக்ஸில். சரிங்களா? 317ன்னு கொடுத்துருக்கோம், 137ன்னு வந்திருக்கு. நாம் கொடுத்த மாதிரியே அடிக்கிறாங்களா? இல்லை, எப்படியாவது ஒன்றை மாற்றி அடிச்சிருவாங்க, இல்லைன்னா பவர் பண்ணி அடிச்சிருவாங்க. அது 18 இந்த மாதிரிலாம் வர 1 3 இதெல்லாம் வர வேண்டிய நம்பர் 18ங்கிறதுலாம் அது கரெக்டாக வந்துட்டு 137ங்கிற நம்பர் அழகாக உட்காந்துருக்குது. சரிங்களா? பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஃபுல் வின்னிங் வரும். இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 273 பார்த்தீங்கன்னா பிசி வின்னிங் வரும். சரிங்களா? நம்மளுக்கு 2 ஜோடி வின்னிங் வந்திருக்குது. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்தோம்னா 26/3/2025 50-50 134. சரிங்களா? ட்ரா நம்பர் 134. அதுக்கு முன்னாடி பாருங்கள் 8610575149 கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? 1 மணி டிஆர், 6 மணி டிஆர், 8 மணி டிஆர், 3 மணி கேரளா, 4 ஷோ புக்கிங் இருக்குது. புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நான் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான் நம்ம எப்போவுமே கொடுப்போம், உங்களுக்கு ஒரு வின்னிங் வாங்குகிற மாதிரி தான். சரிங்களா? தொடர்ந்து 4 நாள், வாரத்தில் 7 நாளில் 4 நாள் நல்ல மாதிரியாக போகும். சரிங்களா? ஒரு நாள் 2 நாள் அப்படி இப்படி போகலாம். சரிங்களா? ஃபுல் வின்னிங்கே எடுத்து கொடுக்குறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் நீங்களும் யோசனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் வின்னிங் வாங்கலாம். சரிங்களா? நம்ம நம்பர் கொடுக்குறதில்ல. சரிங்களா? அதேமாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே பெல்லைக்கான ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னுடைய கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தால் உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஆல் போர்டு அதே மாதிரி வீடியோ எப்பவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தள்ளி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது புரியாது. சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5 9ங்கிறது இருக்குது. சப்போர்ட்டுக்கு 6 கொடுத்துருக்கோம். 5க்கு 0 பவர், 9க்கு 4 பவர், 6க்கு 1 பவர் கீழே எப்பவும் போல் நான் வச்சுருக்கிறேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 2 9 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? 2 9 வரணும். சப்போஸ் மிஸ் ஆனால் 4ஆம் நம்பர் வரலாம். சரிங்களா? பி போர்டில் 6 4 கொடுத்துருக்குறேன். சரிங்களா? 6 வரணும், இல்லை 4 வரணும். சப்போஸ் மிஸ் ஆனால் 1ஆம் நம்பர் வரலாம், இந்த 0 கூட உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 8 ரொம்பவே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஏன்னா 5 8 தான் சி போர்டில் வரணும். சரிங்களா? சப்போஸ் மிஸ் ஆனால் சி போர்டுக்கு 0 வரலாம், இல்லை 3 வரலாம். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. எப்போவுமே 2 3 நம்பர் சொல்லுவோம். ஏன்னா சி போர்டை வச்சு தான் விளையாட்டே. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சி போர்டுக்கு ஒரு கரெக்டான நம்பரை 2 நாளைக்கு ஒருக்கா, இல்லை 3 வாரத்தில் 4 நாள் கொடுக்கணும்னு நினைப்போம். சரிங்களா? அதை மேட்ச் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். சரிங்களா? ஏபிபிசிஐசியை பொறுத்த வரைக்கும் 2டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 72ங்கிற நம்பர் வரலாம், ஆனால் 75ங்கிற நம்பரும் வரலாம். சரிங்களா? 72 கொடுத்துருக்குறேன், 25 கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அந்த 25ங்கிறது 75ஆகவும் நாளைக்கு வர, ஏன்னா நிறைய நம்பர் கொடுக்க முடியாது இல்லையா? அதனால் கொடுக்கும்போது நீங்கள் இந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் 75 25 52 75 57 அந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. ஒரு வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி நாளைக்கு நான் சொன்ன மாதிரி 54ங்கிற ஒரு நம்பர் இல்லை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நான் கொடுக்கல. அப்படி உங்களுக்கு வருதா பாருங்கள். 54ங்கிறது எனக்கு என்னுடைய கணிப்பில் வந்து 95 வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 4க்கு பவர் 9, அதனால் நான் அப்படி வச்சுருக்கிறேன். சரிங்களா? 72 25 84 10 15 69 39 63. சரிங்களா? இதுதான் என்னுடைய கெஸ்ஸிங்கு. டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இன்றைக்கே டபுள்ஸ் வந்திருக்கணும், வரலை. சப்போஸ் நாளைக்கு வரதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கலாம். 88 44 55 77 இந்த 4 நம்பர் ரொம்ப முக்கியம். சரிங்களா? கீழே பவர் நம்பர் சப்போஸ் மிஸ் ஆனால் பவரில் வரலாம். அதுக்காக எப்போவுமே நம்ம கொடுக்குறது தானே. 4 நம்பர் எப்பவும் சூஸ் பண்ணுவோம், அதுக்கு கீழே பவர் நம்பரை கொடுத்துருவோம். சரிங்களா?
அதேமாதிரி 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 693, 263, 63ங்கிற நம்பர் உள்ளே வந்துட்டுருக்குது. நாளைக்கு எப்படி வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். சரிங்களா? 310 திரும்பவும் 331ங்கிறது ஆட்டத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 63 வரலாம். இந்த 63, 31 ஒரே சேம் தான். என்னென்னா 1ஆம் நம்பருக்கு பவர் 6. சரிங்களா? அதனால் அந்த நம்பர் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். 247, 695, 515, 285, 958. சரிங்களா? இதுதான் நம்மளோட 3 டிஜிட்டல். இது உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். நமக்கு எப்போவுமே இங்கே தான் முக்கியம். இந்த இதிலேருந்து நல்ல ஒரு ரிசல்ட் எப்போவுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால் நீங்கள் அதை பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.